ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு உண்மை அவர் என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். குவைத்துன்னு கிடையாது, எந்த நாட்டுக்கு நம்ம வெளிநாடுன்னு சொல்லி வந்தாலும் நமக்கு துணை அப்படிங்கிறது யாருமே இல்லை, நமக்கு நம்ம தான் துணை. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஸோ நமக்கு வேலையில் பிரச்சனை, சம்பளம் பிரச்சனை, இல்லை எனக்கு வேலை பிடிக்கலங்கிற பிரச்சனை, இதெல்லாம் வந்தால் நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சூசைட்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபோன் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்படும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த மாதிரி தற்கொலையோ இல்லை கோலத்தனமான ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்திருக்கிற இடத்துல இங்கே நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம விஷயத்தை ஷேர் பண்ணாலே அவங்களே கொஞ்சம் சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா போக போக நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறேன், குவைத்துக்கு புதுசாக வரவங்களாக இருக்கட்டும் அண்டு குவைத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான கரெக்டான தீர்வு கிடைக்கும். ஸோ அது என்னங்கிறத வீடியோ போக போக நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் குவைத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆர் குவைத்துக்கு வர இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் போட்டிருந்தேன். ஸோ அந்த லைவில் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கூடையும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த லைவில் என்னோட ஃபாலோவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் குவைத்தில் தான் இருந்தேன், 5 நாளாக ஆகுது நான் ஊருக்கு வந்து அப்படின்னு சொன்னார். சரி, நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஊருக்கு போயிருக்கீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லீவை அப்படின்னு சொன்னேன். அப்போது எனக்கு அவர் பர்சனலில் மெசேஜ் பண்ணி என்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டார். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவர் குவைத்தில் ஒரு வீட்டு வேலையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் இருந்த ப்ரெஷர் அவரால் தாங்க முடியாமல் அவர் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் வேலையிலையுமே பயங்கர ப்ரெஷர், இவரை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அடித்து இவருக்கு மண்டை உடஞ்சி இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கப்புறமா தான் இவரை டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணலாமாங்கிறது தெரியல. ஸோ இதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வருமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக குவைத்துக்கு நம்ம வேலைக்கு வரோம், குவைத்துன்னு கிடையாது, எந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னாலும் ஒரு வேலையும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்கு இந்த மாதிரி 2 வீடு தான் இருக்குது, அவங்களுக்கு அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேருக்கு அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே கார் ஓட்டிகிட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு இது வீட்டு டிரைவர் வேலை. ஸோ இதே வீட்டு வேலைக்கு வரவங்க அப்படின்னா ஒரு வீடு தான் இருக்கும், அதில் நீ வந்து சாப்பிட்றதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும், சமைச்சு வச்சிடணும், இல்லை சமைக்கிறதுக்கு ஆள் தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லும் பொழுது எல்லா வேலையும் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் அது அப்படியே தலைக்கீழே இருக்கும். சில பேருக்கு சொன்னதை விட சூப்பராகவும் இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இங்கே வீட்டு டிரைவரில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ இதில் ஒருத்தவனுக்கும் வேலையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஒருத்தவன் வேலைக்கு வரும்பொழுது உனக்கு வேலையே இருக்காரா, வீட்டில் சும்மா தான் இருக்கணும், ஒரே ஒரு காரு, அந்த காரை கழுவி வச்சுக்கணும், நீங்கள் எங்கேயாச்சும் வேலைக்கு வெளியே போகிறதுனா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு வரணும், இதுதான் சொன்னது. பட் ஆனால் இங்கே வந்த பிறகு அவனுக்கு இருந்த வேலையே வேறு. அதேமாதிரி ஒருத்தவன் வரும்பொழுது வீட்டில் 4 கார் இருக்குது, அந்த 4 காரை நீ தான் க்ளீன் பண்ணிக்கணும். 4 காரை தான் மாற்றி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. எந்த கார் ஃப்ரீயாக இருக்கோ அவங்க எப்போலாம் வேலை கொடுக்குறாங்களோ அப்போலாம் அவங்கள பிக்கப் ட்ராப் பண்ணுறது, அவங்க வீட்டில் எந்த டைம்னாலும் வேலை கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. ஆனால் அவனுக்கு இப்போ கொடுத்துருக்குற வேலை, அவனுக்குன்னு தனியாக ஒரு காரு, அவன் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். வீட்டில் வேலைன்னு சொல்லும் பொழுது அந்த வேலைக்கு போகணும். அப்புறமா என்னென்ன திங்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணணும், இதுதான். ஸோ வேலை அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை வந்துடாது. வீட்டு வேலைன்னா என் ஃப்ரெண்டு வீட்டு வேலையில் இருக்கான், நல்லா காரு வச்சு வெளியே சுற்றுறான் அப்படின்னு நினைப்பீங்க, ஒன் சைடு அது. ஸோ அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா காரே கொடுக்காம லைசன்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணு, வாசலை க்ளீன் பண்ணு, தண்ணி தெளித்து கோலம் போடு, இந்த மாதிரி சொல்கிற ஆட்களும் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் யாருமே ஒரு மைண்ட் செட்டில் இங்கே வராதிங்க. வேலைங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். வரத்துக்கு முன்னாடியே உங்களை எடுக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, எந்த மாதிரி தான் வேலை இருக்கும், உண்மையாக சொல்லுங்கன்னு. ஏன்னா யாருமே இங்கே உண்மையை சொல்லி வேலை எடுக்கிறது இல்லை. அப்படி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வர ப்ராஃபிட் கட் ஆகிடும். ஸோ அதனால் யாருமே அப்படி உண்மையை சொல்ல மாட்டாங்க. இங்கே நடக்கிற சுச்சுவேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், புதுசாக வர நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நடந்தது, அவருக்கு சொன்ன வேலை ஒன்று. பட் ஆனால் அவருக்கு இங்கே வந்து ரொம்ப ப்ரெஷர், ஹெவி ஒர்க்கு, அவரால் முடியல, நான் ஊருக்கு போகிறேன் அப்படி சொல்லும் பொழுது நீ ஊருக்கெலாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவரை அடித்து மண்டையை உடச்சி
ஸோ அப்புறமா அவர் வந்து ஊருக்கு அனுப்பிடுறாங்க. அவர் ஊருக்கு போயிட்டு என்னோட இதை வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லுங்கள், என்ன மாதிரி யாரும் வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ இதை வந்து நான் என் சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் கண்டிப்பாக நான் கொண்டு போய் சேர்க்குறேன். ஏன்னா இங்கே வர எல்லாரும் கஷ்டத்துக்கு தான், வீட்டில் இருக்கிற கஷ்டம், ஃபேமிலி கஷ்டத்துக்காக தான் இங்கே வந்து நம்ம கஷ்டப்படுறோம். யாருமே இங்கே வந்து சொகுசாலாம் வேலை பார்க்கல. என்னை வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாரும், நான் வந்து ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை. எனக்கு இந்த யூடியூப்னு இருக்கிறனால என்னோட ஒன் ஆஃப் த சைடை வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அதர் சைடை வந்து என் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸோ அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போகிறேன்னா எனக்கு ஃபுட் நல்லாவே ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும் கிடையாது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஃபுட்டு பிடிக்கிறவங்க. ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு ஃபுட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த யூடியூப் எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து அதெல்லாம் போய் ட்ரை பண்ணணும், சாப்பிட்ணும், வீடியோ போடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நான் பாட்டுக்கு சம்பாரிச்சேனா ரூமில் போய் தூங்கினலாம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிடுவேன். எனக்கு இருக்கிறனால என்னோடய லைஃப் பார்த்து நிறைய பேர் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்றது. இடையில ஒருத்தர் கூட என்னை பார்த்தாரு. ஸோ அவர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ ஆர்ஆர் பிரியாணியில் மீட் பண்ணோம், உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்தேன் ப்ரோ, நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு உங்களை மாதிரி இருக்கலாம்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு என்னோட வேலை ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் யாரும் என்னோட லைஃப் ஸ்டைலை பார்த்து வந்துடுவேன்னா ஒரு ஆளுக்கும் இங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நான் இன்னொரு அடுத்த விஷயத்துக்கு வரேன். நம்மளுக்கு துணை அப்படிங்கிறது இங்கே யாரும் கிடையாது. நமக்கு துணை நம்ம தான். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இங்கே இருந்தாலும் அவங்க எல்லாருமே தூரத்தில் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தூரத்தில் இருப்பாங்க. யாருமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் உங்களை கரெக்டாக கைட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகிறது யாருன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்கள் ரூம்மேட்ஸ் யார், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. ஒரு டீ குடிக்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க நம்ம தமிழ் ஆள். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் குவைத்துக்கு வரீங்க அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், குவைத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மெயினாக ஒரு ஃபோன் நம்பர். ஆக்சுவலாக இங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபைனல் எண்டிங்கில் போய் முடிகிறது இந்தியன் எம்பசி. ஸோ இந்த இந்தியன் எம்பசி நினச்சா மட்டும்தான் நம்மளை ஊருக்கு அனுப்ப முடியும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நிறைய பேர் இல்லீகலாக வராங்க குவைத்துக்குள்ளார. அதாவது இந்த வீட்டு வேலைக்கு வரவங்க வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி தான் வரணும். பட் அதை பற்றின எனக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியல. நான் தெரிஞ்சால் அது எப்படி எங்கெங்கே பண்ணணுங்கிற டீட்டெயில் நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி வரணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணாமல் வந்தாங்கன்னா எம்பசியால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ வீட்டு வேலைக்கு வரவங்க அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி வந்தீங்கன்னா தான் எம்பசி ஹெல்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி கரெக்டாக லீகலாக வரவங்களுக்கு எம்பசி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுவீங்க எம்பசிக்கு நான் போனேன் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ட்டு. பட் என்கிட்ட இது வரைக்கும் பர்சனலாக யாருமே அந்த மாதிரி வந்து சொன்னதில்லை. நம்ம எம்பசி வந்து இப்படி இருக்குது, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள். எங்களை மாதிரி இங்கே குவைத்தில் இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்கும். ஸோ எங்கள்கிட்டலாம் சொன்னீங்க அப்படின்னா ஸோ எம்பசி என்ன பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லும்பொழுது ஒரு ப்ரூஃபோட நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். அப்போ எம்பசி கொஞ்சம் வேகமாக வேலை நடக்கும். எங்களுக்கு யாராச்சும் சொன்னால் தான் நாங்களும் அதை வந்து வெளியே எடுத்து சொல்ல முடியும். சொல்லாதனால எங்களுக்கு தெரியாத விஷயத்த நாங்களும் சொல்ல மாட்டோம். சரி, இப்போ எங்களுக்குள்ள விஷயத்தை நாங்கள் எப்படி போய் எம்பசியில் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் நேர்லையும் போகலாம். குவைத்தில் எங்கெங்கே எம்பசிலாம் இருக்குங்கிறது நீங்கள் கூகுளில் போயிட்டு குவைத் இந்தியன் எம்பசி அப்படின்னு போட்டிங்கனாலே எம்பசி வந்துடும். ஸோ அதுக்கு கீழே அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். நேர்லையும் போயிட்டு கூட நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லலாம். ஸோ நான் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு கீழே. இதுதான் குவைத்தில் இருக்கிற இந்தியன் எம்பசியோட நம்பர். ஸோ நீங்கள் இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லார்ட்டையும் மஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு நம்பர் இந்த எம்பசி நம்பர் தான். நமக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் இவங்கள்ட்ட தான் போய் சொல்லணும். சரி, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே சுற்றி போனாலும் ஃபைனல் இவங்கள்ட்ட தான் போகணும். இதுக்கு இடையில உங்களுக்கு ஒரு டைப்பாக வேணால் வச்சுக்கலாம். இங்கே குவைத்தில் நிறைய கமிட்டி, சங்கம், மன்றம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மக்கள் சேவை மையம், அப்புறமா குவைத் தமிழ் ஓட்டுநர்கள் சேவை மையம், இந்த மாதிரி சேவை மையம் சொல்லிட்டு நிறைய 1-2லாம் கிடையாது, நிறையா இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு இந்த சங்கம் மட்டும் இல்லாமல் கட்சி சம்மந்தமாகவும் இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, இன்னும் வேறு என்னென்ன கட்சிலாம் இருக்கோ ஸோ அந்த கட்சி சம்மந்தமாகவும் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு உறுப்பினராக சேர்ந்துக்கிறது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சங்கத்திலலாம் நீங்கள் வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது ஸோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்படிலாம் வழி இருக்குது, நீங்கள் இப்படி போனால் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த கட்சியிலலாம் எப்படி நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அப்புறமா ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது. அதில் போய்ட்டு நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட மெம்பராக சேரணும் அப்படி சொன்னீங்கன்னா ஸோ அவங்க அதுக்கான என்னதோ சேர்த்துப்பாங்க. ஸோ இல்லை எனக்கு அதில் சேர விருப்பம் இல்லைனாலும் ஜஸ்ட் அதில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப். ஸோ இங்கே நிறைய பேர் குவைத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பழகிறது ஒரு ஹெல்ப்புக்கு தான். ஸோ ஆக்சுவலாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஹெல்ப்புக்காக தான்.
இவனால் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் நடக்கணும். ஸோ அதேமாரி இவனுக்கு அந்த தெரியும், அதை பற்றி வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து தப்பு கிடையாது. ஸோ அந்த விதத்துலாச்சும் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இருந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வேணும். எங்கே போனாலும் எப்படி போனாலும் நம்ம கடைசியில் வந்து நிற்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம என்றைக்கும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. காசுக்காகவும் வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே டைம் பழக்க வழக்கத்துக்காகவும் வரும், அதே டைம் ஹெல்ப்புக்காகவும் வரும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ எனக்கு இங்கே குவைத்தில் கிடச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹெல்ப் எனக்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய துரோகமும் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் சொல்ல அப்படின்னா வீடியோ இன்னும் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஸோ அது இதுக்கு ஜஸ்ட் அன்வான்ட் ஒன். ஸோ அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறேன். ஸோ குவைத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது குவைத் எம்பசி நம்பரை. இது உங்கள் மொபைலில் எல்லார்ட்டையும் சேவில் இருக்கணும். அப்படி நம்பர் சேவில் இல்லைன்னா கூகுளில் போய்ட்டு நம்பர் கிடைக்கும். நான் கீழேயும் கொடுக்குறேன். எம்பசியோட டீட்டெயில்ஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குவைத்தில் இருக்கிறவங்க குவைத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா இங்கே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனைக்கு நீங்கள் எம்பசியை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சங்கம் மன்றம் இதெல்லாம் ஃபைனலாக போய் சேர்கிற இடமும் எம்பசி தான். ஸோ அதுக்கு நம்ம டேரெக்டாக எம்பசியை போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால் எந்தவித இதுக்கும் பயப்படாமல் தைரியமாக நின்று நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னோம் அப்படின்னா நமக்கான வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் கூலத்தனமாக நிறைய விஷயம் பண்ணுறாங்க குவைத்தில். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் உங்களுக்காக உங்கள் ஃபேமிலி ஊரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வேலை பாருங்கள். கஷ்டமாக தான் இருக்கும் வேலை எல்லாருக்கும். அந்த கஷ்டத்துக்காக தான், அந்த கஷ்டம் தெரிஞ்சு தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்து வேலை பார்க்குறோம். எல்லாருக்கும் வேலையில் உள்ள கஷ்டத்தை விட மாதம் 1ஆம் தேதி ஆகிட்டா சம்பளம் வந்த பிறகு அந்த சம்பளத்தை பங்கு பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஃபைனலாக நமக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 5 தினார் கையில் இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி அந்த மாதத்தை ஓட்ட போகிறோம் அப்படிங்கும் பொழுது பார்த்துக்கலாம் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நீங்களும் லீவுக்கு சந்தோஷமாக போகணும். அதனால் எல்லோரும் ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாருக்கூடையும் பழகி ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி கஷ்டம் கொஞ்சம் தெரியாது. வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல வந்த வீடியோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். குவைத்தில் எல்லோரும் இருக்கும். இந்த வீடியோவில் அநேகமாக கமெண்ட் பண்ணுவீங்க உங்கள் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு குவைத்தில் இருந்து என்னென்ன கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். அந்த கமெண்ட்டை வச்சு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய், see you. நானும் vlogger.